பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 15வது வசனம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் அவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். அநேக கிருபைகளை, அநேக ஈவுகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவைகளை எண்ணி நாம் கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்தரிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். எபேசியருக்கு எழுதும் பொழுது 2வது அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பாராட்டின மிகப்பெரிய ஈவு நமக்கு கிடைத்த ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை எண்ணி நாம் அதிகமாக கர்த்தரை துதிக்க வேண்டும். எந்த நிலையிலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சித்து கொண்டு வந்தார் என்கிற இதை எண்ணி நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு துதியை செலுத்த வேண்டும், ஸ்தோத்திரங்களை நாம் செலுத்த வேண்டும். அதே போல லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இங்கே பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு கொடுத்த அடுத்த ஈவு பரிசுத்த ஆவியின் அந்த நிறைவு. அதை எண்ணி நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக கர்த்தரை துதிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே கிடைத்த மிகப்பெரிய ஈவு, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கிடைத்த ரட்சிப்பு, பரிசுத்த ஆவியின் நிறைவு. இவைகளை எண்ணி நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். இன்னும் அநேக நன்மைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். இதுவரைக்கும் கிருபையாய் கர்த்தர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் கிருபையாய் நிச்சயமாக நடத்தி செல்வார். நாம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் செய்த நன்மைகளை எண்ணி துதிக்க வேண்டும். அப்பொழுது இனிமேல் கர்த்தர் நடத்தக்கூடிய அந்த பாதைகளை நினைத்து ஒரு நிச்சயமான ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டாகும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காய் அவருக்கு ஸ்தோத்திரம் என்று வசனம் சொல்லுகிறது. எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் பாராட்டின அந்த கிருபை, அந்த ஈவுகளை எண்ணி அதிகமாக உம்மை ஸ்தோத்தரிக்க துதிக்க கர்த்தர் எங்களுக்கு நல்ல கிருபைகளை தந்தருளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.